நீங்கள் ஓடுற ரன்னிங் சர்ஃபேஸ் வச்சு உங்களுக்கு அதிகமாக இன்ஜுரி ஆகும். இது உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் இந்த பாலை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பாலை போட்டதும் இந்த பால் எப்படி திரும்ப பவுன்ஸ் ஆகி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ். இதே மாதிரி தான் நம்ம ஓடும்போது நம்ம எவ்வளோ வெயிட் அந்த கிரவுண்டு கொடுக்குமோ அதே வெயிட் திரும்ப இந்த கிரவுண்ட் நமக்கு தரும். இதுதான் கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ். இப்போ நம்ம கான்கிரீட் சர்ஃபேஸில் ரன்னிங் பண்ணோம்னா இதோட கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா மோர் இம்பாக்டாக இருக்கும். இப்போ நம்ம தார் ரோட்டில் ஓடுதோம்னா இதோட கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் இம்பாக்டாக இருக்கும். அதாவது கான்கிரீட்டோட கம்பேர் தென் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். இப்போ நம்ம மட் அல்லது சாண்ட் சர்ஃபேஸில் ஓடணும்னா இதோட கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் ரொம்ப லெஸ்ஸாகவே இருக்கும். இதனால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்ட்ரென்த் இல்லாத மசில்னாலையும் ப்ராப்பராக ஷோ யூஸ் பண்ணாதனாலையும் இந்த கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து டேரெக்டாக ஆங்கிள் அல்லது நீ ஜாயிண்ட்டாக இம்பாக்ட் பண்ணும். இதனால் சிவியர் இன்ஜுரி கூட நடக்கலாம். நீங்களும் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோஸ்ட் காமனாக மட் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கான்கிரீட் அல்லது தார் ரோட்டில் ஓடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் ஷூ யூஸ் பண்ணி ரன்னிங் பண்ணுங்கள். நீங்களும் இன்ஜுரி ப்ரிவென்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.